அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய புலியின் பசி ஒரு அழகான குடும்ப நாவல். கேட்கலாம் வாங்க. வாகீசன் வழக்கம் போலவே விடியும் முன்பே எழுந்து விட்டிருந்தார். உடம்பெல்லாம் புண்ணாக வலித்தது. சோம்பல் முறித்தபடி படுக்கையில் சிறிது நேரம் உட்கார்ந்திருந்தார். இன்னும் கொஞ்சம் தூங்கலாமே என்று உடம்பு கொஞ்சியது. வீட்டை ஒழுங்குபடுத்தத்தானே 2 நாட்கள் வேலை நின்று விடுப்பெடுத்து கொண்டிருந்தார். தூங்கினால் எப்படி? மனம் பரபரத்தது. பிரஷ், பேஸ்ட், துவாலை சகிதம் அவர் வெளியே வந்தபோது எதிர்ப்பக்கத்து அறையின் கதவு ஒரு கழித்த நிலையில் இருப்பதை பார்த்தார். மருத்துவமனையில் இரவு பணி செய்துவிட்டு விடியற்காலை 5 மணி அளவில்தான் பாரத் வீட்டுக்கு வந்திருந்தான். கிராப்பு முடி நெற்றி முழுவதிலும் பரவி கிடக்க அவன் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டபோது திடீரென அவர் மனம் எங்கேயோ ஓடிவிட்டது. அப்பா, கதை சொல்லுங்க. கதை சொன்னால்தான் தூங்குவேன். கொஞ்சியபடி சுருண்ட தலைமுடி அவரது நெஞ்சை குறுகுறுக்க, மழலை மொழி இதயத்தை வருட, பிஞ்சு கரங்களால் கழுத்தை கட்டிக்கொண்டு அவரது வாழ்வின் இழப்பை நிறைக்க மடியை நிறைத்து கொண்டு படுத்து கிடந்த அந்த சிறுவன் நினைவில் உடல் சிலிர்த்து போனபடி மகனை பரிவுடன் பார்த்தார். பளிச்சென்று புறப்பட்டு விட்ட சூரிய ஒளி கண்களில் பட்டு தூக்கம் கலந்து விடுமோ என்ற ஆதங்கம். அடிமேல் அடி வைத்து மெல்ல அறைக்குள் சென்று ஜன்னல் திரைகளை மெல்ல இழுத்து மூடினார். டில்லிக்கு பாஷாவானாலும் தள்ளிக்கு பிட்டாதானே. ஆமாம், அவர்தான் அவனுக்கு தாய், தந்தை, எல்லாமே. விரைவில் புகழடையக்கூடிய தகுதி பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணர் அவன். சின்னஞ்சிறு வயதிலே அறுவை சிகிச்சை பகுதியில் சேர்ந்து MS பட்டம் பெற்றவன். மேலும் நல்ல பயிற்சி பெற பிரபல டாக்டர் சண்முகநாதனின் நர்சிங் ஹோமில் அறுவை சிகிச்சை பிரிவில் சேர்ந்திருந்தான். 1 வருட காலம்தான் ஆகியிருந்தது. அதற்குள் அத்தனை ஒரு நல்ல பெயரை அவன் தன் தலைவரிடமிருந்து பெற்றுவிட்டிருந்தான். தொலைபேசியை கொண்டு வந்து பொருத்தி 2 நாட்கள் கூட ஆகவில்லை. டாக்டர் பாரத்தின் வீடுதானே? ஒரு ஆண் குரல். டாக்டர் பாரத் இருக்காரா? அவர்கிட்ட நான் பேசணும். ஒரு இளம் பெண்ணின் குரல். டாக்டர் பாரத்தை கொஞ்சம் கூப்பிடுங்க. டாக்டர் சண்முகநாதன் நர்சிங் ஹோமிலிருந்து பேசுகிறோம். 10ஆம் நம்பர் படுக்கை நோயாளியின் தாத்தா பேசணுங்கிறார். சொல்லுங்க, ரொம்ப முக்கியம். ஓயாது தொலைபேசி தொலைத்து கொண்டிருந்தது. பாரத்திற்கு அப்படி ஒரு புகழ். ஆனாலும் அவரளவில் எண்ணத்தில் அவன் இன்னமும் குழந்தைதான். என்று முடங்கியபடி மகன் கட்டிலில் திரும்பி படுப்பதை உணர்ந்தார். போர்வையை ஒரு கையால் மெல்ல இழுத்து நெஞ்சு வரை மூடிவிட்டு கதவை மூடியபடி வெளியே வந்தார். பல் துலக்கிவிட்டு முகத்தை மழித்து கொண்டு குளியலை முடித்து கொண்டு ஈரத்துவாலையுடன் வந்தார். வெகு நாளே பழக்கம். அந்த காலத்திலே ஏற்பட்ட அந்த மாபெரும் அதிர்ச்சியிலிருந்து மீள அவர் ஏற்றுக்கொண்ட மருந்து பூஜை. பல ஆண்டுகாலம் தாமே துவைத்து உலர்த்திய வேட்டியை அணிந்து பூஜைக்கு உட்காருவது வழக்கம். பின் வராந்தாவிலே கொடியில் வேட்டியை உருவி அவசரமாக அணிந்து கொண்டார். அங்கே அலமாரியின் மேல் தட்டிலிருந்து விபூதி சம்படத்தை திறந்தார். திருத்தணி முருகன் கோவிலுக்கு சென்றபோது வாங்கி வந்திருந்த பிரசாதம் கமகமவென மணந்தது. அதை அள்ளி நெற்றி நிறைய பூசிக்கொண்டார். சண்முக கடவுளே போற்றி, சரவணத்தில் உதித்தாய் போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி தமக்குள்ளே முணுமுணுத்தபடி தோட்டத்திற்குள் இறங்கினார். அந்த வீட்டை கட்டியவனுக்கு தோட்டக்கலை மீது அப்படி ஒரு ரசனை இருந்ததாக தெரியவில்லை. கார் ஷெட் அருகே மட்டும் தன்னந்தனியாக ஒரு விருட்சி பூச்செடி வளர்ந்து செக்கச்செவேல் என்று பூத்து குலுங்கியது. மறந்து வேறு ஒரு பூச்செடியும் காணோம். லாரியில் இருந்து இறங்கிய சாமான்களை பத்திரமாக வாங்கி பெட்டிகளை உடைத்து பிரித்து வைப்பதற்குள் 1 வாரமாகிவிட்டது. முதலில் வீட்டை ஒழுங்கு செய்துவிட்டு பிறகு தோட்டத்தை கவனிக்க வேண்டும். வந்த முதல் நாளே எண்ணிக்கொண்டார். விருட்சி பூக்களில் சிலவற்றை வேகமாக பறித்து தம் கையோடு கொண்டு வந்திருந்த பிளாஸ்டிக் பூக்குடைக்குள் போட்டுக்கொண்டார். அவர் முதலில் கவனித்தது பூஜை அறையைத்தான். அக்கா மதுரவள்ளி ஒரு சமயம் சுவாமிமலைக்கு போய் வந்தபோது கும்பகோணத்தில் ஒரு கடையில் தம்பிக்காக என்று வெண்கலத்தாலான கல்யாண முருகன் சிலை ஒன்றை வாங்கி வந்திருந்தாள். முருகனை வீட்டில் வைத்து கும்பிட வேண்டுமானால் அவன் திருக்கல்யாண கோலத்தில் இருக்கும் உருவத்தை தான் வணங்க வேண்டும் என்றார். ஏற்கனவே ஆண்டியாக வாழும் தம்பி பழனி ஆண்டியை வைத்து வணங்குவானேன் என்று சகோதரி விரும்பவில்லை போலும். வள்ளி, தெய்வியானி சகிதம் முருகன் வேலும் மயிலுமாக பலபலவென்று அந்த சலவைக்கல் மேடை மீது அமர்ந்திருந்தான்.
வேலைக்காரி பளிச்சென்று தேய்த்து எண்ணெய் திரியிட்ட விளக்கு அமைந்திருந்தது. சிறிது பொழுதில் அவர் தம் பூஜையை துவக்கிவிட்டார். கற்பூர ஆரத்தியை முடித்துக்கொண்டு வெளியே வந்தபோது ஷங்கர் காபி டம்ளருடன் வந்தான். கல்கத்தாவில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்த சமயம் பாரத் சென்னையில் வைத்திய படிப்பு படிக்க சென்றான். அக்கா மதுரவள்ளி உடம்புக்கு முடியாமல் படுத்துவிட்ட போது வீட்டையும் அலுவலகத்தையும் கவனிக்க முடியாது அவர் திண்டாடி போய்விட்டார். அந்த சமயம்தான் எங்கிருந்தோ வந்தவன் என்றபடி எங்கேயோ கோயம்புத்தூருக்கு அருகே இருந்து வேலை தேடி வீட்டை விட்டு ஓடி வந்த பையன் சங்கர் அவருக்கு கிடைத்தான். சங்கரின் பெற்றோர்கள் சிறு வயதிலே இறந்து போனார்கள். தூரத்து உறவு முறை சிற்றப்பனிடம் தங்கி இடிசோறு தின்று கொண்டிருந்தவன் முடிவில் பொறுக்க மாட்டாமல் முறித்து கொண்டு கிளம்பிவிட்டிருந்தான். பள்ளிக்கூடத்து பக்கம் அதிகம் ஒதுங்கியவன் அல்ல. ஆனாலும் ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு, தமிழ் என்று சண்ட பிரசண்டமாக பேசும் திறமை படைத்தவன். பையன் அபார துணிவும் புத்தி சாதுரியமும் உள்ளவன். ஒரே ஒரு குறை, கொஞ்சம் அதிக பிரசங்கி. கேட்காத விஷயங்களை கூடையில் அள்ளி கொண்டு வந்து கூடத்தில் கொட்டிவிடுவான். வாயை மூடு என்று அவர் சீறி விழுவதில் முடியும். 15 வயது பையனாக அவர்கள் வீட்டில் வந்து புகுந்து கொண்டவன். மதுரவள்ளிக்கு பின் பெண்ணின் பொறுப்பு இல்லாத வீடு. போட்ட சாமான்கள் போட்டபடிதான் கிடக்கும். ஆனால் மறந்தும் ஒரு ஊசியை கூட தொடமாட்டான். அத்தனை நாணயம். கை நீளாத போது வாய் நீண்டு விடுவதில் வியப்பென்ன? துருதுருவென துடிக்கும் இளைஞன் தந்தையை அணுகுவது போல பாசத்தோடு பழகுகிறான். அதனால்தான் நேச உரிமையுடன் நெருங்கி வந்து அதிகப்படி பேசிவிடுகிறான். போகட்டும், அவனும் ஒரு குழந்தை என்றுதான் பரிவுடன் அவர் அவனது சில பலவீனங்களை பொருட்படுத்தவே இல்லை. காப்பியை அருகில் இருந்த முக்காலி மீது வைக்கவும் வாசனை கமகமத்தது. சமைப்பதில் பீமன், நலன் இவர்களின் வழி வந்தவன். அது பற்றி அவருக்கு வெகு திருப்திதான். வெள்ளை வேட்டி, அரைக்கை சட்டை, நெற்றி முழுவதும் விபூதி, அதன் நடுவே பெரியதொரு குங்குமப்புட்டு. பளிச்சென சங்கர் கையை கட்டிக்கொண்டு பணிவாக நின்றான். அவர் கேட்கவில்லை, அவனே சொன்னான். மாங்காடு காமாட்சி கோயிலுக்கு அந்த மூளை வீட்டு சமயக்காரம்மா 6 வாரமாக போயிட்டுருக்காங்க. அவங்க பேத்திக்கு உடம்புக்கு வந்து கால் விளங்காமல் போயிட்டுதாம். இப்போ படிப்படியாக குணமாக்கிக்கிட்டு வருதாம். குங்குமம் கொடுத்தாங்க. பற்கள் அனைத்தும் காட்டி இழித்தான். நம்மாழ்வார் காலனியில் அந்த வீட்டை வாங்கி பழுது பார்த்து அவர்கள் குடியேறி 2 வாரங்கள் கூட ஆகவில்லை. அதற்குள் அக்கம் பக்கம் சுற்றுப்புறத்திலே யார் யாரையோ சிநேகம் பிடித்து கொண்டு விட்டானே. போன ஜென்மத்திலே இவன் என்னவாக பிறந்திருப்பான்? வியந்தபடி முறுவலித்து கொண்டு அவர் பூஜை அறையிலிருந்து தம் கையோடு கொணர்ந்திருந்த 2 கொத்து விருட்சி மலர்களுடன் தமது அறைக்குள் சென்றார். படங்களை துடைத்து சந்தனமும் குங்கும பொட்டும் வச்சிட்டேன். பின்னால் பேசியபடியே தொடர்ந்து வந்தான் அவன். அவரது படுக்கையின் எதிரே பேட்டரியில் ஓடும் பெரிய சுவர் கடிகாரம். அதன் 2 பக்கங்களிலும் 2 பெண்களின் படங்கள் ஒரே சீரான அளவில் மாட்டப்பட்டிருந்தன. பூஜை அறையில் இறந்தவர்களின் படங்களை வைத்து ஆதரிப்பது தவறு என்பது அவரது கொள்கை. கடிகாரத்தின் வலதுபுறம் அக்கா மதுரவள்ளி நரைத்த கூந்தலும் தளர்ந்த முகமுமாக மூக்கு கண்ணாடி வழியே அவரை மென்மையுடன் பார்த்து புன்னகைத்து கொண்டிருந்தார். இடதுபுறம் சின்ன வயதில் கொஞ்ச காலம் அவரது மனைவியாக வாழ்ந்துவிட்டு மஞ்சள் குங்குமத்துடன் மறைந்துவிட்ட விசாலி என்றும் 18 வயது இளமையுடன் அவரையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். வாசனை சந்தனத்துடன் வீட்டில் இருந்த பன்னீரையும் கொட்டி கலந்து போட்டு வைத்திருந்தான் சங்கர். படத்தின் அருகே வரும்போதே பன்னீர் வாசனை. பூக்களை படங்களின் தலைப்புற சொருகிவிட்டு வெளியே வந்தார். காப்பி சூடு பதமாக இருக்குங்க. சுட சுடத்தான் அவர் காப்பி குடிப்பார். நெருப்பு கோழியா நீ? ஏன் இப்படி கொதிக்கிற காப்பியை ஒரே மூச்சில் குடிக்கிற? வயிறு கெட்டு போகும். அக்கா மதுரவள்ளி அவரை அதட்டுவது உண்டு. இப்பொழுது அந்த பணியை சங்கரன் ஏற்றிருக்கிறான். பொடிப்பயல், ஆற்றி நாவுக்கு பொறுக்கிற சூடா காப்பியை வச்சிருக்கேன். ரொம்ப சூடாகவோ காரமாகவோ சாப்பிட்றவங்களுக்கு பின்னர் கேன்சர் நோய் வருமாம். பொடியனுக்கு ரொம்ப துணிச்சல். டாக்டரின் அப்பாவிற்கே காது குத்துறான். தனக்குள்ளே சிரித்தபடி அவர் டம்ளரை எடுத்துக்கொண்டார். காப்பியை பருகியபடியே வாசலுக்கு விரைந்தார். முன்பக்கத்தில் இருந்த பூமி புல்லும் புதருமாக கிடந்ததை கொத்தி சீர் செய்து விட்டிருந்தார். பின்னாலேயே காலடி சப்தம். திரும்பி பார்த்தார்.
நிழல் போல சங்கரன் தொடர்ந்து கொண்டிருந்தான். இந்த மூலையில் ஒரு கருவேப்பிலை கன்று வச்சிருங்க, நம்ம வீட்டுக்கு அது ரொம்ப முக்கியம். பின்னால் தோட்டத்து பக்கம் 2 வாழை, கொஞ்சம் காய்கறி, கீரை, தனியா, புதினா பயிரிட்டு வச்சுட்டா நல்லது. குரோட்டன்ஸ் வையுங்க, தோட்டத்திலே பூச்செடிங்க வைக்கிறது தான் நல்லது, பூஜைக்கும் உதவும். பொய்யான கோபத்துடன் அவனை வெறித்து பார்த்தார். அப்புறம் இன்னும் ஏதாச்சும் பாக்கி இருக்கா? ஒரு நாய்க்குட்டி வாங்கி விட்டுடுங்க. இது மாதிரி பங்களா வீட்டுக்கு ஒரு நாய் அவசியம் தேவைங்க. அதை குளிப்பாட்டி மருந்து போட்டு ப்ரஷ் செய்து வேலைக்கு ஆகாரம் எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். நீ ஒருத்தன் இருக்கிறது போதாதா, நாய்க்குட்டி போலவே என் பின்னாலேயே சுற்றிட்டு வர. சங்கரன் முகம் சிவந்து வெட்கத்துடன் தலையை சொரிந்து கொண்டான். இந்த காலனியில் 2வது பங்களாக்காரங்க ஒரு வெள்ளை அல்சேஷன் குட்டி வாங்கியிருக்காங்க. அதுக்குள்ளே அது என்ன பாடுபடுத்துது. காய்கறி, லாண்ட்ரி, எவனையும் கேட்டை கூட தொடர விடுறதில்லைங்க. என் பின்னாலேயே தோட்டத்தை சுற்றிக்கிட்டு இருக்கியே, சமையல்? ஒரு அதட்டல் போட்டார் அவர். முடிச்சிட்டேனே, நீங்கள் வீட்டில் இருந்தால் காலை 11 மணிக்கே சாப்பிட்டு விடுவீங்க. நைட்டு டியூட்டியிலிருந்து வந்த டாக்டர் முழிச்சதும் குளிச்சுட்டு நேரே உட்கார்ந்து விடுவார். பிறகு 1 மணிக்கு டியூட்டிக்கு கிளம்பி விடுவார். உங்களுக்கு பிடிச்ச சமையல் தான் இன்னைக்கு. பருப்பு கிச்சடி, புடலங்காய் துவையல், தயிர் பச்சடி, டாக்டருக்கு தக்காளி சூப் வச்சிருக்கேன். தொண வென்று விடாது பேசினார். திடீரென்று அவருக்கு பசித்தது போல் இருந்தது. பொடியன் செய்து வைத்திருந்த பருப்பு கிச்சடியை உடனடியாக ருசி பார்க்க வேண்டும் போன்ற ஆவல். நாவில் நீர் ஊறியது. சரி சரி, உள்ளே போய் வேலையை கவனி, செல்லமாக அதட்டினார். ஐயா! சங்கரன் விடாமல் பின்னால் ஓடி வந்தான். வெடுக்கென திரும்பினார் அவர். நாய் விஷயம் மறந்துடாதீங்க, டாக்டருக்கு அடுத்த வியாழக்கிழமை பிறந்தநாள் வருது. அதுக்கு ஒரு பரிசு போல ஒரு நாய்க்குட்டி. ஏண்டா பாரத் என்ன சின்ன குழந்தையா, அவனுக்கு விளையாட நாய்க்குட்டி வாங்கி தரணுமா? நீ கொடுக்குற தொல்லை போதாதுன்னு நாய் வேற இந்த வீட்டில் தொல்லை கொடுக்கணுமா? அதை பற்றி அப்புறம் யோசிப்போம், அதட்டினார். நாய் என்றால் பாரத்திற்கு மிகவும் பிடிக்கும். இது நாள் வரை அவர்களுக்கு இன்று வீடு இருந்ததில்லை. டெல்லியிலும் கல்கத்தாவிலும் அவர் தனியார் கம்பெனியில் பதவி உயர்வை தேடி வேலை மாற்றிக்கொண்டே போனவர். அங்கங்கே வாடகை வீடுகளில்தான் வசிக்க நேர்ந்தது. அதுவும் சிறு பிளாட்டுகள். வாடகைக்கு கொடுக்கும் முன்பே நாய் இருக்கிறதா கேட்டுவிட்டு இல்லை என்ற பிறகே வாடகைக்கு கொடுக்க முன்வந்தனர் பலர். இப்பொழுதுதான் அவர் முதலாக ஒரு வீட்டின் சொந்தக்காரராகிவிட்டிருந்தார். அந்த நிலையை பார்க்காமலேயே அவரது காலம் ஓடிவிட்டிருக்கும். ஆனால் அக்கா மதுரவள்ளி ஆஸ்பத்திரியில் மிகவும் கவலைக்கிடமாக கிடந்தபோது தம்பியிடம் பலமுறை கேட்டுக்கொண்டாள். பேங்கில் என் பேரில் இருக்கிற பணம், என் ஆயுள் இன்சூரன்ஸ் பணம்னு அத்தனையும் உனக்கு தான் எழுதி வச்சுருக்கேன். வடநாட்டிலே நம்ம காலத்தை ஓட்டினது போதும். குழந்தை ஹாஸ்டல்லையும் ஹோட்டல்லையும் சாப்பிட்டுக்கிட்டு படிப்பே கதின்னு மெட்ராஸில் தனியாக இருக்கான். பேசாமல் இந்த கல்கத்தாவுக்கு ஒரு முழுக்கு போட்டு விட்டு மெட்ராஸ்லேயே ஒரு வேலை தேடிக்க தம்பி. அதெல்லாம் பற்றி இப்போ என்ன பேச்சு அக்கா? இனி பேச நேரம் அதிகம் இருக்காது. கேட்டுக்க, முதல்ல ஒரு வீட்டை உன் பெயரில் வாங்கிக்கோ. பிறகு அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டுடு. அக்கா மறைந்து போன பின்பு அங்கே தொடர்ந்து இருக்க அவருக்கே மனமில்லை. அக்காவுக்கு தம்பி, தம்பிக்கு அக்கா, இருவரது துயரத்திற்கும் மருந்து குழந்தை பாரத் என்ற சிறு வட்டத்திற்குள்ளேயே வாழ்ந்தவர். மறு கல்யாணம் செய்து கொண்டிருக்கலாமே. ஆசாமி கட்டுக்குலையாம இன்னமும் நல்லா வாட்ட சாட்டமாகத்தானே இளமை மிடுக்கோட இருக்கார். அவர் வேலை பார்த்த அலுவலகத்தில் பரவலாக பேசப்பட்ட உண்மை இது. கல்யாணம் என்ற பேச்சே வேம்பாக மனம் கசந்து போய்விட்டவர் அவர் என்ற விவரம் எவருக்குமே தெரியாது. அது நடந்தபோது வாகீசன் புரசவாக்கம் சந்தொன்றில் குடியிருந்தார். நகரத்து ஜவுளி கடையொன்றில் விற்பனையாளராக இருந்தார். அவர் வாழ்விலே அடித்த புயலை பற்றி தெரிந்து கொண்டவர்கள் யாருமே இருக்க முடியாது. சாதாரண மனிதர். அதனால் அவரால் யார் காதிலும் படாமல் அமுக்கிவிட முடிந்தது. வேலையை துறந்துவிட்டு அக்காவுடன் வடக்கே போக முடிந்தது. ஒன்றிலிருந்து ஒன்று என்று தாவி இப்போது அவர் தமது 51வது வயதிலே பாண்டுரங்கன் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் என்னும் கம்பெனியில் அலுவலகத்தில் அக்கவுண்ட் பகுதியில் உதவியாளராக பதவி வகிக்கிறார். கை நிறைய சம்பளம், மன நிறைவு தரும் மகன், நல்ல வீடு. இன்னும் அவரையொத்த சாதாரண மத்தியதர மனிதனின் வாழ்க்கையில் வேறு எதிர்பார்ப்புகள் உண்டோ? உண்டு. அவருக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் இனி தேவையில்லை. மகன் பாரத்திற்கு ஒரு ஒளிமயமான
வருங்காலத்தை வகுத்து கொடுக்க அஸ்திவாரம் மட்டும் போட அவருக்கு வாய்ப்பு கிடைத்தால் போதும். உள்ளே திரும்பி வந்தார். பாரத் இன்னமும் தூங்கிக் கொண்டிருந்தான். சாமான் அறையில் சங்கரன் டின்களை திறந்து மூடும் ஒலி கேட்டது. உள்ளே எட்டி பார்த்தார். குழல் விளக்கு பளிச்சென்று எரிந்தது. அலமாரி தட்டுகளில் சாமான் டின்களும் பாட்டில்களும் வரிசை பிசகாமல் ஒழுங்காக வைக்கப்பட்டிருந்தன. இதென்ன? வியப்புடன் திரும்பினார். சங்கரனுக்கு சுவரொட்டிகளை தன் படுக்கும் இடத்திலும் தான் வளைய வரும் இடங்களிலும் ஒட்டிக்கொள்ள ஆசை. புது வீடு, நீண்ட போஸ்டர் படங்கள்னு கொண்டு வந்து ஒட்டி சுவரை பாழடிக்காதே, ஆரம்பத்திலேயே எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதனாலோ என்னவோ சாமான் அரைச்சுவரில் சில மிருகங்களின் படங்களை ஒட்டி விட்டிருந்தான் பயல். ஒரு பூனை, அதன் அருகில் ஒரு பொமேரியன் நாய்க்குட்டியின் படம், அதற்கு பக்கத்தில் ஒரு பெரிய புலியின் படம், பச்சை பசேல் என்று புல் புதர் நிறைந்த ஒரு இடம், கொடுமையாக உறுத்து விழித்து கொண்டு நின்ற புலியின் படம். அவரை கண்டு திரும்பி பார்த்துவிட்டு அசடு வழியே சிரித்தான் சங்கரன். புலிப்படம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்த தெருவில் இருக்கிற சிநேகிதன் கொடுத்தான். புலியோட கண்களை பார்த்தீங்களா? ரொம்ப பசியோட கோபமாக நிற்கிறாப்புல தோணுது. மீண்டும் சிரித்தான் அவன். புலிக்கு பசிதான், ஆனால் சுத்தி புல் தானே இருக்கு. அவரும் சிரித்தார். ஆமாம் ஐயா, புலி பசித்தாலும் புல்லை தின்னாதுன்னு சொல்லுவாங்க. பாவம், இந்த புலி பசியோடு நிற்கிது. அவன் வேடிக்கையாக சொன்னது அவருக்கு சுருக்கென்று பட்டது. சரி, வேலையை கவனி, டப்பாவை சத்தம் போட்டு உருட்டாதே, பாரத் விழிச்சிக்க போகிறான் என்றார். வெளியே அவசரமாக வந்தார். ஏன் அவருக்கு இப்படி வேர்த்து கொட்டுகிறது? நெஞ்சு படபடக்கிறது. மழைக்கு பின் தோன்றும் காளான்கள் போல் ஒரே ஆண்டில் சாந்தோம் கடற்கரை அருகே தென்னந்தோப்பாக பரவி கிடந்த அந்த பூமியில்தான் எத்தனை வீடுகள், கடைகள், பங்களாக்கள். அப்படி உருவான கட்டடக் குவியலில் ஒன்றுதான் நம்மாழ்வார் காலனி. 10 சிறு வீடுகளையும் சில பங்களாக்களையும் தன்னுள் அடக்கி கொண்டு விட்டிருந்த ஒரு குடியிருப்பு பகுதி அது. இளநீர் போன்ற கிணற்று தண்ணீர், கடை, பஸ் நிலையம், தபால் ஆபீஸ் அருகே வசதியான சிறு அழகிய வீடு. விளம்பரத்தை கண்டுவிட்டுத்தான் அவர் பரபரப்புடன் அதை காண அந்த ஏஜென்ட்டின் ஆளுடன் விரைந்திருந்தார். காலனியில் ஒரே ஒரு வீடுதான் விற்பனைக்கு இருந்தது. தெருவில் இடது கொடியில் சிறு தோற்றத்துக்குள்ளே பெட்டி போல் அடக்கமாக காணப்பட்ட வீட்டை பார்த்த உடனேயே அவருக்கு பிடித்து விட்டது. கேட் அருகே சுற்றுச்சுவரில் கார்ப்பரேஷன் கருப்பு வட்டத்திற்குள் கண்களில் படும் அளவுக்கு போட்டிருந்த குறியீடு பளிச்சென்று தெரிந்ததும் அவர் பூரித்து போனார். வீட்டின் எண் 54. 5ம் 4ம் சேர்ந்தால் 9 அவரது அதிர்ஷ்ட எண்ணாயிற்றே. கடல் காற்று எப்பவும் ஜில்லுன்னு வீசிக்கிட்டு ஃபேன் கூட போட தேவையில்லை. தோட்டத்திலே 4 தென்னை மரங்கள் இருக்கு. கொஞ்சம் பூமியை சீராக்கி செடி கொடிகள் வச்சா தோட்டம் ஜம்முன்னு இருக்கும். இந்த பக்கத்திலே அநேகமாக பெரிய உத்தியோகஸ்தர்கள் வசிக்கிறாங்க. தானுண்டு தன் காரியம் உண்டுன்னு நினைக்கிற மரியாதைப்பட்ட மனுஷங்க. வேணும் வேண்டாங்கிறத நாளைக்குள்ளார சொல்லிட்டா தேவலை. ஏன்னா டெல்லியில் இருந்து ஒரு பார்ட்டி இந்த வீட்டு மேலே நோக்கமாக இருக்காங்க. மலேசியாவிலிருந்து ஒரு தமிழ் குடும்பம் இப்படி ஒரு வீடு தேவைன்னு கேட்டு கடுதாசி போட்டுட்ருக்காங்க. ஏஜென்ட்டின் ஆள் அடுக்கி கொண்டே போனான். பூட்டை திறந்து வீட்டை சுற்றி காட்டினான். தோட்டத்தை போன்று வீட்டிற்குள்ளேயும் சரி செய்ய வேண்டிய வேலைகள் பல இருந்தன. குழாய்களில் நீர் சொட்டி கொண்டிருந்தது. கழிவறையில் தண்ணீர் தொட்டி வேலை செய்யவில்லை. கிணற்று நீரை உபயோகிக்கும் முன் தூர்வாரி சுத்தம் செய்ய வேண்டியிருந்தது. செப்பனிட வேண்டியவை பல இருந்தன. சென்னையில் இப்போது அவருக்கு அவசியமாக தேவை தங்குவதற்கு ஒரு வீடு. பாண்டுரங்கன் டிரான்ஸ்போர்ட்டில் அவர் வேலைக்கு அமர்ந்து 1 ஆண்டுக்கு மேலாகிவிட்டது. அதற்குள் 3 இடத்திற்கு குடிபெயர வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது. முதல் வீட்டில் 2வது மாத தொடக்கத்திலேயே வீட்டை காலி செய்ய சொல்லி வீட்டுக்காரன் நிர்பந்தம் செய்தான். வம்பு வழக்கு என்றாலே காத தூரம் ஒதுங்கிவிடும் ஆசாமி வாகீசன். அடுத்த வீட்டில் 6 மாத வாசம். அந்த பகுதியிலேயே விலைக்கு வாங்கியவன் அந்த வீடுகளை இடித்து புதிதாக ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்ட முனைந்து விட்டான். மறுபடியும் காலொடிய 3வதாக வசிக்க வீடு தேட கிளம்பிய போதுதான் சொந்தமாக வீடு என்ற ஆசை அவரை துரத்தியது.
நம்மாழ்வார் காலனியில் கிடைத்த அந்த 54வது எண் குடிசையாக இருந்தாலும் அதையே சொந்தமாக்கிவிட வேண்டும் என்ற உறுதியோடு வந்திருந்தார். சமையலறை அலமாரி, கொக்கிகள் இல்லை. இதெல்லாம் சில்லறை பழுதுகள். எனக்கு தெரிந்த ஒரு ஆள் இருக்கிறான். ஒட்டுமொத்தமாக வெள்ளை அடிப்பதிலிருந்து தோட்டத்து வேலை வரை செய்வான். ஏஜென்ட்டினால் அவரை இன்னும் பல செலவுகளில் இழுத்துவிட முயன்றான். அதையெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். வீடு பிடிச்சிருக்கு உறுதியாக சொல்லி உடனடியாக வாங்கிவிட்டார். அக்கா மதுரவல்லியின் சொத்து முழுவதையும் ஏப்பம் விட்டுவிட்டு வீடு வண்ணப்பூச்சுடன் நின்றது. சில நாட்களுக்கு பின்னர் ஒரு நாள் மாலை தோட்டத்தை சீர் செய்துவிட்டு ஆள் நட்டுவிட்டு போன பூச்செடிகளை மேற்பார்வையிட்டபடி அவர் உலாவினார். அலுவலகத்திலிருந்து உடைமாற்றிக்கொண்டு தேநீரை அருந்திவிட்டுத்தான் தோட்டத்தை சுற்றி பார்வையிட்டு கொண்டிருந்தார். பாரத் வீட்டிற்கு வர இரவு மணி 8 ஆகிவிடும். அவருக்கு தெரியும், நுங்கம்பாக்கத்தில் இருந்த மருத்துவமனைக்கு அவன் தனது ஸ்கூட்டரில் தான் போய் வந்து கொண்டிருந்தான். புது வீட்டுக்கு குடிவந்த மறுநாள் நல்ல மழை. அவன் தொப்பலாக நனைந்தபடி ஸ்கூட்டரிலிருந்து இறங்கியதைக் கண்டு பதைபதைத்து போய்விட்டார். வைத்தியருக்கு கார் ஒரு போகப் பொருள் அல்ல. அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு விரைய அது தேவையான வாகனம். ஆனால் அவரது பொருளாதாரம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அவரது சம்பாத்தியத்தையும் அவனுக்கு கிட்டிய சம்பளமும் தான். இருந்த பணம் தற்போது வீட்டை வாங்கியதில் கரைந்துவிட்டது. இன்னொரு பெரிய செலவுக்காக பணம். யோசித்தபடியே அவர் மெல்ல கேட் அருகே வந்து அதன் மீது சாய்ந்தபடி தெருவை பார்த்தார். அது சமயம் சாலையில் நின்று சாமான்களை தாங்கிய ஒரு லாரி தெருவிற்குள் நுழைந்தது. தெரு முகப்பிலேயே தோட்டத்து நின்று கம்பீரமாக எழுந்து நின்ற அந்த பெரிய பங்களாவின் முன் நின்றது. சாயங்கால வேளையில் அவர் தினசரி கொஞ்சம் நடக்கப் போவதுண்டு. புது வீட்டுக்கு வந்ததும் கடற்கரை சமீபத்திலே இருப்பதை கண்டு கொண்டார். இருட்டுவதற்கு முன்பு ஒரு நடை கடற்கரை வரை மெல்ல நடந்து சென்று வருவதை மிகவும் ரசித்தார். மறுநாள் சமையலுக்கு காய்கள் வாங்க போன சங்கரன் இன்னும் வரவில்லை. அவன் இல்லாத வீடு அமைதியில் மூழ்கி கிடந்தது. அவன் வரவிற்காக காத்து கொண்டு அவர் தெருவை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். சாமான்களை நிறைத்து கொண்டு வந்து நின்ற அந்த லாரி அவரைப் போலவே தெருவில் இருந்த மற்ற வீட்டவர்களின் ஆவலையும் தூண்டிவிட்டிருந்தது. சர்ரென்று ஜன்னல் திரை அகற்றப்படும் ஓசை. எதிர் வீட்டு மாடியில் ஒரு தலை தெரிந்தது. மழையில் அழுந்து கிடந்த கண்ணாடி ஜன்னல் கதவை யாரோ தட்டி திறக்கும் ஒலி. வாசலில் வந்து வராந்தாவில் நின்று கொண்டு இடுப்பில் கை வைத்தபடி ஒரு இளம் பெண் லாரியில் இருந்து இறக்கி வைக்கப்படும் சாமான்களை வேடிக்கை பார்த்தபடி நின்றாள். பெரிய ஃப்ரிட்ஜு டோய், டெலிவிஷன் செட்டு ஃபாரின் போல இருக்கு. இதென்ன வாஷிங் மிஷினா? கள்ளிப்பெட்டிக்குள்ளே என்னடா இருக்கு? கத்தி கூச்சலிட்ட சிறுவர்கள் சிலர் சர்க்கஸ் யானையை சூழ்ந்து கொண்டது போல லாரியை சூழ்ந்து கொண்டு விட்டனர். நகர்ந்து போங்கடா பசங்களா, சாமான் ஏதாவது தலைமையில விழுந்து தொலைக்க போகிறது என்று அதட்டி விட்டு அருகில் வந்து உற்று பார்த்துவிட்டு ஒரு பாட்டி அம்மாள் தன் மேல் புடவையை இறுக்கி மூடிக்கொண்டாள். இத்தனை நாளாக பூட்டியிருந்தாங்க. ஆமாம், இப்போ யார் வந்திருக்காங்களாம்? முகவாயில் கை வைத்து கொண்டு நின்றாள் 3வது வீட்டு வேலைக்காரி. லாரியில் இருந்து குதித்த ஆட்கள் சாமான்களை விரைவாக உள்ளே கொண்டு சேர்த்தனர். டிரைவர் சுற்றிலும் நின்று வேடிக்கை பார்த்தவர்களை விரட்டிவிட்டு ஒரு பீடியை பற்ற வைத்து பிடித்தபடி சுற்றுச்சுவர் மீது சாய்ந்தபடி நின்றான். மின்னலாக சாமான்கள் உள்ளே நுழைந்து மறைந்தன. எங்கேயோ ஒரு குட்டி நாய் குரைக்கும் சப்தம் கேட்டது. அவர்தான் கடைசியாக அந்த காலனிக்கு குடி வந்திருப்பவர் என்று எண்ணிக்கொண்டிருந்தார் வாகீசன். இப்பொழுது அவருக்கு அடுத்தபடியாக அந்த அட்டகாசமான பங்களாவுக்கு வந்திருப்பது யாராக இருக்கும்? அந்த காலனியிலேயே அந்த பங்களாதான் மிக பிரமாதமாக கட்டியிருந்த கட்டிடம். 4 லட்சத்துக்கு மேல் விலை இருக்கும் என்று இவரது தூரத்து கணிப்பு. தோட்டமே பார்க்க கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருப்பதை அவர் தினசரி நடக்கும்போது கவனித்திருந்தார். ஒரு நாள் மூடியிருந்த கேட் அருகே வந்து வெட்கத்தை விட்டு தோட்டத்தை சிறிது நோட்டம் பார்த்தார். எத்தனை வண்ண போகன் வில்லாக்கள், ஒட்டு ரோஜாக்கள், முன்புற வாசலை அடைத்து சுவர் ஓரமாக ஒரு பெரும் மகிழ மரம், போர்ட்டிகோவை ஒட்டி தேநீர் விருந்து நடத்திவிடலாம். அப்படி ஒரு புல்வெளி வெல்வெட்டை போல் ஒரே அளவில் அழகாக செதுக்கி பச்சை பசேல் என்று பாதுகாக்கப்பட்டிருந்தது. பணத்தில் புரளுகிறவன் தோட்டத்திற்கு இத்தனை செலவழித்திருக்கான் என எண்ணிக்கொண்டே நடந்தார். இப்பொழுதுதான் தெரிந்தது, இத்தனை நாளும் அந்த வீட்டில் யாரும் வசிக்கவில்லை. ஆமாம், இந்த விஷயம்
பயல் சங்கரன் கண்களில் எப்படி தப்பியது? வியப்புடன் தமக்குள்ளே லேசாக சிரித்துக்கொண்டு அவர் உள்ளே திரும்பினார். முகத்தை கழுவி தலைமுடியை சீராக்கிக் கொண்டு பிரம்பை எடுத்துக்கொண்டார். சங்கரனிடம் அவருக்கு பிடிக்காதது எத்தனையோ இருந்தன. அவருக்கு பிடித்த சில நல்ல வழக்கங்களும் அவனுக்கு உண்டு. சொன்ன நேரத்துக்கு திரும்பிவிடும் ஒரு நல்ல பழக்கம் அவனிடம் இருந்தது. காய்களை வாங்கி கொண்டு கடைத்தெரு வரை போய்விட்டு 6 மணிக்கு வந்து விடுவதாக சொல்லிவிட்டு போனவன் சரியாக 6 அடிக்க 2 நிமிடங்கள் இருக்கும்போது கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வந்தான். கையோடு கொண்டு வந்த கட்டுக்கீரையை சாப்பாட்டு மேஜை மீது போட்டான். காய்கள் கொண்ட பையை அருகில் வைத்தான். பின்பக்கம் சென்று கால்களை கழுவி கொண்டு உள்ளே வந்தான். அந்த பெரிய பங்களா இப்போது கைமாறி போயிடுச்சிங்க. அதை யாரோ ஒரு அம்மா வாங்கியிருக்காங்க. இன்னும் 4 நாளிலே அவங்க பம்பாயிலிருந்து வர்றாங்களாம். அவங்க சாமான்களையெல்லாம் முதல்ல கொண்டு வந்து வச்சு ஆளுங்க ஒழுங்காக்கிக்கிட்டு இருக்காங்க. கீரை காய்களுடன் தன் கொண்டு வந்த ஊர்வம்பை அவிழ்த்து போட்டான் சங்கரன். ஆரம்பிச்சிட்டியா? போய் வேலையை பாரு. உத்தரவிட்டபடி அவர் வெளியே கிளம்பினார். கேட்டை சாத்தி கொக்கியை போட்டுவிட்டு பிரம்பை கையில் வீசிக்கொண்டு மெல்ல நடந்தார். வந்த சில தினங்கள்தான் அந்த தெருவிற்கு அவர் புது மனிதராக இருந்தார். சிலர் அவரை அவ்வப்போது வேடிக்கை பார்க்க மெல்ல வாசல் பக்கம் வந்து எட்டி பார்த்தனர். 54ஆம் நம்பர் வீட்டுக்காரரை பற்றி ஓரளவு தெரிந்து கொண்டதும் அவர் தெருவுக்கு பழைய மனிதராகி விட்டிருந்தார். குட் ஈவினிங் அங்கிள். எதிரே சைக்கிள் விட்டு கொண்டு விரைவாக வந்த வாண்டு பயல் வணக்கம் தெரிவித்தான். குட் ஈவினிங் சன்னி. சிரித்து கொண்டே அவர் நடந்தார். சாமான்களை இறக்கிவிட்டு லாரி போய்விட்டிருந்தது. அந்த வீட்டின் கேட்டுகள் அகலமாக திறந்து வைக்கப்பட்டிருந்தன. நடந்தபடியே மெல்ல உட்பக்கம் பார்வையை பரவ விட்டார். சங்கரனை சொல்ல போவானேன், அவருக்கும் அறியும் ஆவலில் மண்டை வெடித்தது. அந்த அழகான பெரிய பங்களாவுக்கும் தோட்டத்திற்கும் சொந்தக்காரியாக யாரோ ஒரு பெண்மணி வரப்போகிறாளாமே. அவரது பார்வை கராஜில் நிறுத்தப்பட்டிருந்த வெள்ளை நிற ஃபாரின் கார் மீது படிந்தது. லொல் லொல் என்று குறைத்தபடி புல்தரையில் ஓடிய பொமரியன் குட்டியை பார்த்தார். கார், பங்களா, டெலிவிஷன், சோஃபா, நாற்காலிகள், இத்துடன் கூட விளையாட ஒரு பொமரியன். கட்டாயம் வரப்போகிறவள் ஒரு பிரபல சினிமா நடிகையாகத்தான் இருக்க வேண்டும். சரிதான், சங்கரனுக்கு இனி சமையலறையில் வேலை ஓடாதே. பயல் பந்தாக கிசுகிசுக்களை சேகரிக்க ஓடிக்கொண்டிருப்பானே. ஒரு சமயம் வருகிறவள் ஒரு பெரிய வியாபார நிறுவனத்தின் தலைவியாக இருக்கலாம். ஏன் கூடாது? தமிழ் பெண்ணா, வடதேசத்தவளா? எண்ணியபடியே சாலைக்குள் மெல்ல நடந்து கடற்கரைக்கு வந்தார். கடலை பார்த்தபடியே அவர் மணல் மீது சிறிது நேரம் தனிமையில் அமர்ந்து கொண்டிருந்தார். எனக்கு என்னென்னவோ நினைப்பு. பட்டுப்புடவை, நகைகள், வீடுகள் என்று எத்தனையோ இளமையான ஆசைகள். ஆனால் இப்படி கிடைச்சி. அடுப்பிலிருந்து வெண்கல சோற்றுப்பானையை நங்கென்று ஓசையுடன் இறக்கிவிட்டு விசும்பி அழுத அவளின் நினைவு ஏன் இப்பொழுது அவருக்கு ஏற்பட வேண்டும்? வெடுக்கென எழுந்து மணலை உதறிவிட்டு அவர் வீட்டை நோக்கி நடந்தார். துன்பத்தின் சுமையிலே நெஞ்சு கனத்தது. ஆண்டுகள் எத்தனையோ ஆனால் என்ன, சிலவற்றை மறக்கவே முடிவதில்லை. காலத்தாலும் அழிக்க முடியாத ரணங்கள். அவர் கட்டையுடன் தான் அழிந்து போகிற கசப்பான நினைவுகள். அவர் திரும்பும் முன் நன்றாக இருட்டிவிட்டது. தெருவுக்குள் நுழைந்தவர் அவரையும் மீறிய ஆவலில் பங்களா பக்கம் பார்வையை ஓட்டவிட்டார். தோட்டத்து புல்வெளி மீது நில ஒளியை கக்கிய ஒரு பெரிய முட்டை விளக்கு கம்பத்தில் எரிந்து கொண்டிருந்தது. யாரோ வந்து உட்கார்ந்து கொள்ளப் போகிறது போல் 2 பிரம்பு நாற்காலிகளும் ஒரு சிறு மேஜையும் தயாராக புல்வெளியில் போடப்பட்டிருந்தன. மாடி கைப்பிடி சுவரில் கிரில் ஓட்டை வழியே மூக்கை விட்டுக்கொண்டு பொமேரியன் சின்ன குரலில் மெல்லமாக குறைத்து கொண்டிருந்தது. தோட்டத்தில் அங்கும் இங்கும் காக்கி சட்டை தரித்த வேலையாட்கள் நடமாடிக்கொண்டிருந்தனர். கேட் அருகே ஒரு கூர்க்காவின் தலை தென்பட்டது. வீட்டுக்காரி கட்டாயம் மேல்மட்டத்தை சேர்ந்தவள்தான். ஆமாம், நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? சங்கரன் இன்னும் சில நாட்களில் விவரங்கள் அனைத்தையும் சேகரித்து கொண்டு வந்து விடுவான். ஓய்வு இருந்தால் அவர் கொஞ்ச நாட்களில் நம்மாழ்வார் காலனி வாசிகளின் யார் எவர் என்ற புத்தகமே தயாரித்து வெளியிட்டு விடலாமே. பயல் அத்தனை சுட்டி. உள்ளே நுழைந்தபோது பார்த்தார். சங்கரன் மீது மருந்து வாசனை குப்பென்று வீசியது. அவர் வாயை திறக்கும் முன் அவன் ஒப்புக்கொண்டு விட்டான்.
ஐயா, அந்த வீட்டு ஜாமான்களை இறக்கும்போது ஆட்களில் ஒருத்தன் கையில் கள்ளிப்பெட்டியில் இருந்த ஆணி குத்தி காயமாகிவிட்டது. ஒரே ரத்தம். இந்த பக்கம் டாக்டர் யாராவது இருக்காங்களான்னு தேடிக்கிட்டு டிரைவர் நம்ம வீட்டு வாசல்ல தொங்கிக்கிட்டு இருக்க சின்னையா போர்டை பார்த்துட்டு வந்துட்டான். எனக்கு உடனே நினைப்பு வந்துட்டது. குளியலறை டாக்டர் சில மருந்துகளை வாங்கி வச்சிருக்கார் இல்லையா? முன்னே ஒரு வாட்டி நம்ம வேலைக்காரி காலிலே கண்ணாடி குத்திட்ட சமயம் அவர் அவர் எடுத்து போட்டதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதே மருந்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதே மருந்தை பஞ்சில தோய்த்து காயத்தில் வச்சு பிளாஸ்டரி போட்டு அந்த ஆளை அனுப்பிவிட்டு கையை கழுவி கொண்டு வரேன். நீங்களும் வந்துட்டீங்க. கோபமும் சிரிப்பும் தாங்க முடியாத நிலை. தவித்தார் வாகீசன். சமையலை விட்டு இப்போ நீ டாக்டர் ஆயிட்டியா? பேஷ் பேஷ். இதே போக்கில் போனால் நர்சிங் ஹோமுக்கு போக முடியாமல் போயிட்டா நீயே போய் எல்லார் வயிற்றையும் கிழிச்சு மூடிட்டு வந்துடுவ. அருவாமனையே வச்சுக்கிட்டு நீ அறுவை பண்ணிடுவ போல இருக்கே. அதிக பிரசங்கி. படுவா ராஸ்கல், போடா உள்ள. போய் சோப்பு போட்டு கையை நல்லா கழுவிட்டு சாமிக்கு விளக்கேற்ற எல்லாம் கொண்டு போய் வை. உறக்க கத்தினார். கற்பூரம் தூப கலசம் எல்லாம் எடுத்து தயாராக வச்சிருக்கேன். குத்து விளக்கு கிட்டேயே நெருப்பு பெட்டியும் இருக்கு. அவரது கோபத்தை பாராட்டாது பல்லை இழித்தான் சங்கரன். விளக்கை ஏற்றி கற்பூர ஆரத்தியை காட்டி கொண்டிருந்த போது அவர் காதுகளில் பட்டது. விளக்கேற்ற வீட்டுக்கு ஒரு மருமகளை சட்டுன்னு கூட்டிக்கணும்னு எப்போ தோண போகுதோ. என்னடா என்னமோ முனகிக்கிட்டு இருந்தியே, என்ன தைரியமாக இறைஞ்சி சொல்கிறது? மிரட்டி கொண்டு வெளியே வந்தார். அன்று வந்த பத்திரிகைகளை அடுக்காக சுமந்து கொண்டு வந்து முன்னரை மேலேயே கிடந்த முக்காலி மீது வைத்து மின் விசிறியை சுழல விட்டான். தம்ளரில் மோரை நிறைத்து வந்து அருகே வைத்தான். வெண்பொங்கலும் சட்டினியும் உங்களுக்கு செய்து வச்சுருக்கேன். டாக்டருக்கு பிரெட்டுடன் தொட்டுக்கிட டொமேட்டோ சட்னி, உருளைக்கிழங்கு ரொட்டி வச்சுருக்கேன். சாப்பிட இப்போ அவசரம் இல்லை. பாரத் வரட்டும். உரிமை விட்டு வாகீசன் ஒரு பத்திரிகையை எடுத்துக்கொண்டு சோபாவில் சாய்ந்தார்.